திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய முனையம் இன்று முதல் பயன்பாட்டுக்கு வந்த நிலையில் முதலாவதாக வந்த இண்டிகோ விமானத்திற்கு தண்ணீரை பீச்சியடித்து வரவேற்பு கொடுக்கப்பட்டது. திருச்சி விமான நிலையத்தில் 1112 கோடி ரூபாயில் புதிய முனையம் அமைப்பதற்கு கடந்த 2019ஆம் ஆண்டு காணொலி காட்சி மூலம் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். இதையடுத்து 3 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த கட்டுமான பணிகள் முடிவுற்று கடந்த ஜனவரி மாதம் 2ஆம் தேதி புதிய முனையத்தை பிரதமர் மோடி நேரில் திறந்து வைத்தார். தொடர்ந்து தொழில்நுட்ப மேம்பாட்டு பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் இன்று முதல் புதிய முனையம் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. இதன் மூலம் ஆண்டுக்கு 45 லட்சம் பயணிகளை கையாள முடியும் எனவும் ஒரே நேரத்தில் 10 விமானங்களில் வந்து செல்லும் பயணிகளை கையாள முடியும் எனவும் கூறப்படுகிறது. மேலும் 24 மணி நேரத்தில் குறைந்தபட்சம் 240 விமானங்கள் வந்து செல்லும் வகையில் தொழில்நுட்ப வசதிகளும் இந்த புதிய முனையத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சென்னையில் இருந்து திருச்சி விமான நிலையத்தின் புதிய முனையத்திற்கு முதலாவதாக வந்த இண்டிகோ விமானத்திற்கு தண்ணீரை பீச்சி அடித்து உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. மேலும் பயணிகளுக்கு அதிகாரிகள் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சி தெரிவித்தனர்.